உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எக்ஸிபிஷன் போட்டா கூட தான் பெரிய அளவுக்கு கூட்டம் வரும், ஐஃபில் டவரு, தாஜ்மஹால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கேயே கொண்டு வந்து அதோட சேர்ந்து செல்ஃபியில எடுத்துப்பாங்க, ஆனா அது வெறும் அட்டை தான், அஸ்திவாரமே கிடையாது. அது போலதான் தமிழக வெற்றி கழகமுங்கிறத மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட்டையில அந்த ஈஃபில் டவருக்கு கூட்டம் வரும்னு தெரிஞ்ச உதயநிதிக்கு தான் ரோட் ஷோ போகும்போது ஏன் ஒரு நாய் கூட ரோட்ல இல்லைன்றத உணர மறுத்துட்டாருல்ல? ஏன் இல்லை? அட்டையில போடுற ஈஃபில் டவருக்கு கூட்டம் வருது, புரியுதுங்களா? ஆனா நீங்க போற ரோட் ஷோக்கு கூட்டமே இல்லையே. ஏன்? காசு கொடுத்து கூட உங்களால கூட்ட முடியலையே. மக்களுக்கு எது தெரியும்? அது கண்க வரக்கூடியது. நீங்கள் வயிற்றையெல்லாம் அடுத்தவனுடைய வாழ்க்கையை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள்னு தெரியும். அவன் 10 ரூபா செலவு பண்ணி அதை போய் வேடிக்கை பார்ப்பான். உங்களை பார்க்குறதே எட்ட நிற்கிறான். அந்த பக்கம் மக்கள் மதுரையில் ரோட் ஷோ போகும்போது அந்த கூவத்தை தாண்டி கலர் கலராக துணிகள் கட்டி தடுப்புகள் வைக்கப்பட்டதை சித்தார்த்து பார்த்துருப்பீங்கல்ல. நம்ம ஊர் மக்களை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மக்களுடைய ஓட்டுகள் வேணும். ஆனால் அந்த குடிசையும் உங்களுக்கு வேண்டாம், அப்படி தானே? எல்லா திட்டங்களையும் நல்லா பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நீ போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படு. உங்கள் அப்பா வீட்டு காசான்னு கேட்டு, எங்கள் அப்பா வீட்டு காசுலையும் எங்கள் அப்பா சம்பாதிச்சதுலையும் என் அண்ணன் தம்பி சம்பாதிச்சதுலையும் நான் வரி கட்டுறதுலையும் நடக்கக்கூடியது தானே. நீ போய் பட. எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா சொல்கிறதுக்கு? நான் வருமான வரி கட்டுறேன்ல, நான் சொல்கிறேன், நீ போய் படு. ஏன் படுக்க மாட்டேற? உங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா அப்போலோக்கு மட்டும்தான் போகணும். அப்போலோ தான் சிறந்த ஹாஸ்பிட்டலா தமிழ்நாட்டில்? எத்தனை காலை உணவு திட்டம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், தரமாக இருக்குது. எத்தனை அமைச்சர் தின்றீங்க, எத்தனை வட்ட செயலாளர் தின்றீங்க, எத்தனை கிளை செயலாளர் தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. மானமுள்ள உதயநிதி போய் தின்ன வேண்டியதானே, எந்த அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு போய் தின்னு பார்ப்போம். உண்மையா சத்தியமா நீ ஒரு திமுக அண்ணா வார்த்தை எடுத்த கட்சியினுடைய ஆளா? நீ இல்லை, அதனால திங்க மாட்ட.